உடல் நலம் இல்லாத சில பேருடைய அனுபவம் நான் கவுன்சிலிங்ல சந்திச்சவங்கள பத்தி சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடம்புல இருக்கும். இதுக்கு பல டாக்டர்ஸை பார்த்துருப்பாங்க, பல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. வேற வேற விதமான ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக்ஸ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஹோமியோபதி எடுத்தேன், அப்புறம் அலோபதியும் எடுத்தேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணியும் எனக்கு சரியாகலைன்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியாக ஒரு டாக்டரை போய் பார்த்தப்போ அவர் கிளியராக சொல்லிட்டாரு, உங்களுக்கு பிரச்சனை உடம்புல இல்லைம்மா, மைண்டில் தான் பிரச்சனை. நீங்கள் போய் ஒரு தியானம் கற்றுக்குங்க, நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், சரியாக போயிடும். இப்போ இவங்களோட பேசி பார்க்கும்போது என்ன புரிய வரும்னா, உடம்புல பிரச்சனை இருக்குது, நம்ம அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஏன் சரியாக மாட்டேங்குது, மருந்துகள் கூட ஏன் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு பார்க்கும்போது வேறு சில பிரச்சனைகள் இவங்க மனசில் இருக்கும். மனசில் ஒரு பயம் இருக்கலாம். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண், யாருக்கோ கேன்சர் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது தூரத்து உறவினர், இவங்களுக்கு மனசில் பயம் வந்துருச்சு, ஒருவேளை நமக்கு அப்படி ஆயிட்டா நம்ம குழந்தைங்க என்ன ஆகும், கணவர் என்ன ஆவார், இப்படியே ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 24 மணி நேரமும் அந்த பயம் என் மனசில் இருக்குது, இதனால் எனக்கு ஒத்த தலைவலி வருது, இதனால் பிபி அதிகமாகுது, இதனால் பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் பல வீடியோஸும் இதை பற்றி போட்டிருக்கேன். அந்த மருந்து வேலை செய்யலை, ட்ரீட்மெண்ட் நமக்கு சரியான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கலன்னு வந்ததுன்னா கொஞ்ச நாள் ட்ரை பண்ண பிறகு அப்போ நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும், நமக்கு பிரச்சனை உடம்புல மட்டும் இல்லை, நிச்சயமாக மனதிலையும் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்தால்தான் உடல் சரியாக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனதில் உள்ள பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிங்க. நீங்களே கொஞ்சம் தியானம் பண்ணி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், நமக்கு என்ன கோபம் இருக்குது, என்ன பயம் இருக்குது, அல்லது ஒரு குற்ற உணர்வு இருக்கா, அல்லது இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தேவலை, இப்படி இருந்தால் தான் எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்க, அப்படி ஒரு தன்னிறக்கம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்ததுன்னா எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து போதுமான அளவுக்கு வேலை செய்ய முடியாது. ஏன்னா மனம் உடம்பு சரியாக வேண்டான்ற மாதிரி நினைக்குது, சரியாக விடாமல் செய்யுது. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளோ ட்ரீட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை செய்யும். மருந்துகள் இன்னும் நல்லா நமக்கு ஒர்க் ஆகணும், சீக்கிரமாக குணமாகணும்னா மனதை தூய்மைப்படுத்துவது மிக மிக அவசியம்.